வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி விசால்ட்ட வந்து இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்கும்போது, உங்களுக்கும் அசினுக்கும் என்ன பாண்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, எனக்கும் அசினுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு விசால். ஸோ அப்போ லவ்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டப்போ, லவ்லாம் இல்லை, அப்படி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து வெளியில் சொல்லிவிடுவோம். ஸோ வெளியில் நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எடிட் பண்ணி போடுறது அதெல்லாம் பார்க்கும்போது, ஸோ நம்மளுக்காக இவ்வளோ பேர் ஃபோனை எடுத்து இவ்வளோ எடிட் பண்ணி ஸோ போடுறாங்களே அப்படி பார்க்கும்போது, நான் வந்து அதை என்ஜாய் தான் பண்ணுறேன். ஸோ அசினும் அவங்கள்ட்டையும் சரி அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணி நாங்கள் என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது, ஸோ இத்தனை பேர் நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இதை இவ்வளோ நம்மளுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கும் அசினுக்கும் ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மியூச்சுவல் பாண்டிங் இருக்குது. ஸோ அது வந்து மோர் தென் எ ஃப்ரெண்ட், அதை தாண்டி தான் இருக்குது. ஸோ ஏன்னா எனக்கு குக் வித் கோமாளிலேயே அசினோ தெரியும். எனக்கு வந்து கோமாளியெல்லாம் வந்திருக்காங்க, நான் அவ்வளோவா பேசிக்கிட்டதெல்லாம் கிடையாது. பட் வந்து என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை வந்து பிக் பாஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பிக் பாஸில் எல்லாருமே வந்து இவன் என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கான், ஒரு வேளை நடிக்கிறானோ ஜாலியாக இருக்கிறது மாதிரி அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லும்போது, அசினை வந்து எனக்காக பேசியிருக்காங்க. ஸோ இவன் இல்லடி, அவன் குக் வித் கோமாளிலே அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும்போது கூட இவன் ஜாலியாக தான் இருந்துக்கிட்டு இருப்பான், என்னடா இவன் இப்படி இருக்கான், இவ்வளோ ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நானே நினச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கான் அப்படின்னு வந்து பேசியிருக்கா எனக்காக அசினோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் கூட கொஞ்சம் ரொம்ப பாண்டிங் அதிகமாகிடுச்சு எனக்கும் அவளுக்கும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவள் வந்து என்கிட்ட பேசுனது. ஸோ அவளுக்கு வந்து என்னை பிடிச்சது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அவளை பிடிச்சிருச்சு. ஸோ அதான். பட் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ எதுனாலும் நாங்கள் அப்படி லவ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். பட் நாங்கள் வந்து பண்ணது வந்து ஒரு லவ் கண்டென்ட்டுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அது வந்து ஒரு ஆர்கானிக்காக உருவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ இது வந்து கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவுமே உருவாக கிடையாது அப்படின்னு வந்து விசால் வந்து சொல்கிறாப்புல. வெளியே இருந்துட்டு உள்ளே வரும்போது சாச்சன் அவங்கள ப்ளே பாயின்னு சொன்னப்போ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பீங்க. அது இல்லை, நான் வந்து அப்படி பண்ணவே இல்லை, நான் ஒரு விஷயத்த அந்த மாதிரி ப்ளே பாய் லெவலுக்கு இறங்கி பண்ணியிருந்து அவள் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா ஓகே. பட் நான் அந்த மாதிரி பண்ணவும் இல்லை, நான் அந்த மாதிரி செயல்படவே இல்லை உள்ள. பட் அவள் வந்து அப்படி சொல்லும்போது ஒரு தங்கச்சியாக நினச்சி நல்லா ஃபீல் பண்ணி பழகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தங்கச்சியாக நினச்ச வந்து ஒருத்தர் வந்து ப்ளே பாய் அளவுக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அது வேணால் உண்மை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் எனக்குமே நல்ல பாண்டிங் இருந்துச்சு. எனக்கும் சௌந்தர்யாவுக்குமே நடந்ததெல்லாம் நிறையா ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட நான் அவளுக்கு சென்ட் பண்ணேன். ஸோ அவளும் வந்து என்னடா இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோமா அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாள். ஸோ இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகாவோட நடந்தது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனிமேல் ஒரு நோ சொல்ல பழகிக்கிட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே போனது. ஸோ இனிமேல் வர்றதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல விசால். தேங்க்யூ.